எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆன்லைன் வழியாக எப்படி பெட் ரிஜிஸ்டர் பண்ணி லைசன்ஸ் வாங்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் வந்து இதோட லிங்க்கை டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷன் தரேன். அது வழியாக நீங்கள் டேரெக்டாக போங்க. நான் இப்போ ஜிஎம்சிசி பெட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணி உள்ளே போகிறேன். உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பெட் அனிமல் லைசன்ஸ் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணி இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஆல்ரெடி நம்ம யூஸராக இருந்தால் பின் தெரியும், நம்ம நியூ யூஸர்னால தெரியாது. அதனால் கீழே இருக்க நியூ யூஸரை கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ யூஸர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தலைப்புன்னு அப்படி கொடுத்துருக்கோம். அதில் திருமதியாக நம்ம என்னென்னு பார்த்து அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நேம், உங்களோட நேம். உங்கள் நேம் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸில் உள்ள டீட்டெயில்ஸ் ஒன்று ஒன்றா கொடுங்க. டோர் நம்பர் கேட்பாங்க, ஸ்ட்ரீட் கேட்பாங்க, ஏரியா கேட்பாங்க. நம்ம இது எல்லாமே நார்மலாக நம்ம கொடுக்குற மாதிரி டீட்டெயில்ஸ் தான். இது எல்லாமே ஒன்று ஒன்றா கொடுத்துட்டே வாங்க. சிட்டி வந்து சென்னைன்னு அவங்க ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. இது சென்னை சிட்டிக்கு உள்ளதால் சரி சென்னை அப்படின்னு வந்துடும். பின்கோடு கரெக்டாக கொடுக்கணும். பின்கோடு வந்து உங்களோட ஏரியாவோட பின்கோடு என்னவோ அதையும் சரியாக கொடுத்துக்குங்க. இதில் முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோன் அண்ட் டிவிஷன் இருக்கும். அது என்னன்னு கரெக்டாக கொடுக்கணும். உங்களுக்கு தெரியும் ஜோன் என்னன்னு தெரியும் அப்படின்னா டேரெக்டாக கொடுக்கலாம். நம்ம ஜோன் என்னன்னு தெரியாது அப்படின்னா அவங்களே கண்டுபிடிக்கிறதுக்கு ஜோன் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நோ யுவர் ஜோன் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் டேரெக்டாக உங்கள் லொக்கேஷனை சர்ச் பண்ணி ஜோனை கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லைனா கீழே மேப் கொடுத்துருப்பாங்க. அந்த மேப்பை வச்சு நீங்கள் எந்த பகுதியை சேர்ந்தவங்களோ அந்த பகுதியை சூஸ் பண்ணி உங்களோட ஜோனை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு டி நகர் நான் சூஸ் பண்ணுறேன். டி நகர் வந்து என்ன ஜோனில் வருது அப்படின்ட்டு அவங்களே காமிச்சிறாங்க. 10வது ஜோனில் வருது. அதோட வார்டு வந்து பார்த்திங்கன்னா 123. நம்ம வந்து இப்படி நம்மளோட ஜோன் நம்மளே சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து இங்கே வெளில வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அதை சூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வழக்கம் போல் பேக் வந்தீங்கன்னா பேக் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன அங்கே கண்டுபிடிச்சோமோ, என்ன ஜோனோ, உங்களோட வார்டு என்னவோ அதை கொண்டு வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இது ஜோனும் டிவிஷனும் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மெத்தட் அவங்களே ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு ஆல்ரெடி என்னோட ஜோன் தெரியுன்றதால நான் டேரெக்டாக நான் ஃபில் பண்ணுறேன். அடுத்து நம்மளோட ஸ்டேட் தமிழ்நாடு அதிலே வந்துடும். உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்குங்க. உங்களோட மின்னஞ்சல்னு கேட்டிருக்காங்க, இமெயில். அது வேணும்னா கொடுக்கலாம், இல்லைனா விட்டுலாம். ஒரு ரெட் கலர் ஸ்டாரில் கொடுத்துக்கிட்டா இம்பார்ட்டன். அது இல்லை, அது நீங்கள் ஃபில் பண்ணால் தான் உங்களை உள்ள விடும். அது ஃபில் பண்ணாமல் விட்டிங்கன்னா உள்ள விடாது. ஸோ ரெட் கலரில் உள்ள எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து பின் நம்பர் ஏதோ 4 நம்பர் உங்களுக்கு தேவையான நம்பரை நீங்கள் கொடுத்துங்க. கொடுத்த உடனே சப்மிட் கொடுங்க. உங்களுக்கு ஒரு ஓடிபி உங்கள் ஃபோனுக்கு வரும். அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்னு காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் அந்த ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்து நீங்கள் எந்த நம்பர் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ, உங்களோட பின் என்ன கொடுத்தீங்களோ அதை கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உள்ளே போய்டும். ரிஜிஸ்ட்ரேஷன்றதால ரிஜிஸ்டர் நியூன்னு மேலே இருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு செல்லப்பிராணியோட பெயர், உங்களோட பெட் நேம் என்னன்னு பார்த்துங்க. நேம் கொடுத்துருங்க. அது நாயா பூனையா, அடுத்தது எந்த இனம்னு கேட்டிருப்பாங்க. அடையாளக்குறி, அதுக்கு ஏதாவது தழும்பு இருக்குது, இல்லை அடையாளம் ஏதாவது வால் வெட்டுப்பட்டிருக்கு, அந்த மாதிரி அடையாளக்குறி என்ன இருந்துச்சுன்னா அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து எந்த வகை நாய், கன்னியா, சிப்பிப்பாறையா, இல்லை ராஜபாளையம், அந்த மாதிரி எந்த வகை நாயோ அதை கொடுத்து அதோட கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. அதோட பாலினம், அது ஆனா பெண்ணா, அந்த மாதிரி அதோட பாலினத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதோட வயதை கொடுத்துருங்க. வயதை கரெக்டாக, வயது மாதம் அதை எல்லாமே கொடுத்துருங்க கரெக்டாக. மாதம் கொடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் தான் முக்கியமான பகுதி. இனி வரது தான். இதெல்லாம் வச்சு தான் உங்களை அப்ரூவ் பண்ணுவாங்க. சரியாக கொடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கருத்தடை பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆம்னாம், இல்லைனா இல்லை. அதுக்கப்புறம் இது தெருக்கள்லேருந்து தத்தெடுத்துக்கப்பட்டதா அப்படின்னு கேட்பாங்க. ஆம்னாம், இல்லைனா இல்லை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து ஆன்டி ரேபிஸ் சொல்லக்கூடிய வெறிநாய் கடிக்கான தடுப்பூசி போட்டிருக்கீங்களா, போட்டிருந்தீங்கன்னா எஸ், இல்லைனா இல்லைன்னு உண்மையை சொல்லிடுங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே போட்டிருக்கணும். இந்த ஃபோட்டோலாம் கேட்பாங்க. அப்புறம் இதெல்லாம் வச்சு தான் உங்களை அப்ரூவ் பண்ணுவாங்க. இதெல்லாம் போய் சொல்லக்கூடாது. ஸோ உண்மையை சொல்லிவிடுங்க. பின்னாடி மாட்டி போகிறோம். ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் குடற்புழு நீக்கம், அதான் டிவார்மிங் எப்போ பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த தேதியை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு இதெல்லாம் போக தடுப்பூசி, நம்ம டிஹெச் பிபிஐன்னு சொல்லுவோம், டிஹெச்ஐன்னு சொல்லுவோம், 7-in-1 5-in-1 சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தடுப்பூசி ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அந்த தேதியோட அதை குறிப்பிட்டுருங்க. அடுத்த தேதி கேட்பாங்க, அதை குறிப்பிட்டுருங்க. இதோட ஃபோட்டோஸ்லாம் பின்னாடி கேட்பாங்க. ஸோ எல்லாமே கரெக்டான விஷயத்தை கரெக்டாக கொடுத்துருங்க. இந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம டாக்டர்ஸ் நம்ம போடும்போது ஒரு அட்டையில் நோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதிலே இருக்கும். அந்த அட்டையை பார்த்து இதெல்லாம் தேர்ந்தெடுத்துக்கலாம். இது ஒவ்வொரு வருஷமும் ரினியூவல் பண்ணுன்றதால ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டுருங்க. பண்ணியிருந்தால் அந்த நம்பரை பதிவிடுங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த மருத்துவத்தை காட்டுறோம் அப்படின்னு விவரம் கேட்பாங்க. அது ஜிஹெச்சா, இல்லை ப்ரைவேட் கிளினிக்கா, இந்த டாக்டர் பேர், இது எல்லாம் தெரிஞ்சுன்னா அதெல்லாம் கொடுங்க. தெரியலனா பரவாயில்ல விட்டுருங்க. மருத்துவர் பேர் தெரிஞ்சிச்சுன்னா அந்த பேர், அவரோட எண் எல்லாமே சரியாக கொடுத்துக்குங்க. இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாக் ஓனரான நம்ம ஃபோட்டோ நம்ம சிஸ்டத்துலேருந்து கொடுத்துருங்க. இது எல்லாமே 1 MBக்குள்ளே வச்சுக்கோங்க. இல்லைனா அப்படி கூகுளில் வச்சு ஷார்ட் பண்ணி வச்சுக்கோங்க 1 MBக்குள்ளே நம்ம ஃபோட்டோ. அதுக்கப்புறம் நம்ம சென்னையில் கரண்ட்டில் இருக்கிற அட்ரஸ் ப்ரூஃப் ஒரு ஃபோட்டோ. அதுக்கப்புறம் நம்ம பெட்டோட ஃபோட்டோ, நம்ம கொடுத்துருந்த வேக்சின் பண்ண டீட்டெயில்ஸ்க்காக ஆன்டி ரேபிஸ் வேக்சின், அதுக்கப்புறம் டிஹெச் பிபிஐ இது எல்லாமே போட்டிருந்தீங்கன்னா இதோட வேக்சின் எல்லாமே கொடுங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜில் போய் இன் ப்ராசஸ்னு இருக்கும். அதில் வந்து வியூவில் ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம டாக் ஃபோட்டோ இது எல்லாமே தெரியும். அப்புறம் ஆக்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நம்ம கொடுத்துருந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அதெல்லாமே வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு 5 மணி நேரம் கழிச்சு நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வரும், 50 ரூபா பேமெண்ட் பண்ணுங்கள், உங்களை அக்செப்ட் பண்ணியாச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இதே பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்னு இருக்கும் ஸ்டேட்டஸ். பேமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் யூபிஐலையோ நீங்கள் என்ன பேமெண்ட்டில் பண்ண விரும்புகிறீங்களோ கார்ட்லையோ அப்படி நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்னு நம்மளுக்கு வந்துடும். ஸோ பே பண்ணதுக்கப்புறம் ப்ராசஸ் முடிஞ்சிடும். திரும்பவும் வந்து அதே வெப்சைட்டில் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் டவுன்லோடுன்னு காமிக்கும். டவுன்லோடு காமிச்சா நம்மளுக்கு எல்லாமே வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான். நன்றி. இது ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் ரினியூ பண்ணிக்கணும், மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.